பயங்கரம் ராஜி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பாராட்டுற மாதிரி விஷயங்கள்லாம் ராஜி செய்கிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. யூஸ்வலாக சீரியலில் இருக்கக்கூடிய ஹீரோயின்களை இவ்வளோ தைரியமாக காட்ட மாட்டாங்கங்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா அவங்க பாவமாக இருந்தால் தான் அதுக்கு நமக்கு வியூஸ் வரும், பரிதாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறது. நல்ல வேலை அந்த கோமாளித்தனங்கள் இங்கே இப்போதைக்கு இல்லாமல் இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் லைன் கட்டி நிற்க வச்சு ஓவராக பேசி இந்த ஓடுகாலி குடும்பத்தை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, இவனுங்களே இதுக்கு வெளில இத்தனை பேர் நிற்கிறானுங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஆள் வந்தால் அவங்கள பார்க்குற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் பேச்சு பேசாதன்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வேறு கதிர் வேறு கோவப்படும்போது என்னடா அடிச்சு பேத்துருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் பேசிக்கலாமாங்கிறாங்க ராஜி. அதெல்லாம் வேணான்னு பயப்படுறாங்க. இந்த பக்கம் கதிர்லேருந்து ஆரம்பித்து மீனா கோமதினி, ஏன்னா அவங்க வேறு விஷயத்துக்கு பயப்படுறாங்க. டக்குன்னு இல்லை நான் பேசியே தீரணும், இத்தனை நாளாக மனசில் புட்டி வச்சுருந்தேன், நான் ஓடி போனேன், ஓகே எனக்கு நான் ஏன் ஓடி போனேன், நான் கல்யாணம் பிடிக்கலன்னு எல்லார்ட்டையும் சொன்னேன், கேட்காம கட்டாய கல்யாணம் பண்ணிங்க, வேறு வழி இல்லாமல் நான் ஓடி போனேன். ஆனால் இவனை நல்லவன் சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இவன் மூலம் நல்லவனா, இவன் மூலம் ஒழுக்கமா அப்படின்னு சரவணனை காமிக்க, சரி குமரவேலை காமிச்சோன்னே என்னாச்சு அப்படின்னா, என் பிள்ளை நான் எப்படி வளர்த்துருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு பேச, சரவணன் மாமா கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னையும் மீனாக்காவையும் கடத்திட்டு போனாவன் பண்ணானா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு மீனாக்காவையும் கூட்டு வந்து இருக்க, உண்மையாவா அப்படின்னு பாண்டியன் ஷாக் ஆகாரு. எல்லாரும் ஷாக்கு. பாண்டியன் உடனே கேட்ட உடனே மீனா ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாரும் போய் வெட்டுவேன் உதப்பேன் குத்துவேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டு பாண்டியன் முன்னாடி போய் பலார்னு விடுறாரு சரவணன் குமரவேலை. குமாரை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பாட்டி வேடாம்ப்பா போதுன்னு கைகூப்பினதுனால இவர் விட்டுறனா நினைத்த பிள்ளையை வளர்த்துருக்கீங்க நீங்கள், இவ்வளோ மோசமாக ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி பிள்ளைங்களை போய் கடத்தி வச்சிருக்கான், பொம்பளை பிள்ளைங்களை கடத்திருக்கான் அப்படின்னா இவனை விடக்கூடாதுப்பா அப்படின்னு பேச, போதும் வாங்க அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போயிடுறாங்க. இதை ஏன் பாயிண்ட்டை முன்னாடியே சொல்லலை, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணா சொல்லுங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, போலீஸ் கேஸ்க்கு கொடுத்துடலாங்கிறாரு செந்தில். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போதைக்கு போலீஸ் கேஸு அது இதுக்குன்னா எதுக்கும் போக வேணாம், நம்ம இதை விட்டுருங்க, அந்த விஷயத்தையே ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு பேசிடுறாங்க. குடும்பத்தில் ஒரு முடிவும் எடுத்துடுறாங்க. இப்போதைக்கு எங்கள் வீட்டு விஷயத்தை நீ தலையாடாதீங்க அப்படின்னு ராஜி பேசினது கண்டிப்பாக பாண்டியனுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும். அதை கண்டிப்பாக அவர் அதை பற்றி பேசுவார் பின்னாடி. டியூஷனுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு எல்லாரும் என் பிள்ளையை திட்டிகிட்டு இருக்கீங்க, அவன் என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டான், அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசி அவனை போய் கை வச்சிட்டானே இந்த பாண்டியை விடக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒன்றும் கடத்தலை அப்படின்னு கோவமாக குமரவேல் சொல்லும்போது பலார்னு ஒன்று விடுறாரு முத்துவேல். இன்னமும் அஜய் ரத்னம் சார்ட்ட ஒரு மெனசிங்கான லுக் இருக்குது.